ஹாய் மக்களே, வர வர எங்கே போனாலும் ஒரே பாலியல் தொல்லையாக இருக்குது மக்களே. ஸ்கூலுக்கு போனால் பாலியல் தொல்லை. இன்றைக்கி பாருங்கள், பிடி மாஸ்டரு பிள்ளைங்களை 5 நாள் அங்கே வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறான். அதுக்கு டீச்சருங்கள்லாம் உடந்தையாகி பப்பாளி பழமும் அன்னாச்சி பழமும் கொடுத்துக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு. கிஃப்ட்டுங்களும் அதுவும் அள்ளி கொடுத்துக்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எங்கே போனாலும் பாலியல் தொல்லை. அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களால உண்மையிலே ஒரு பெண்ணுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. இந்த மாதிரி செய்யலாமா? குழந்தைங்க ஊராக விட்ட பிள்ளைய கூட்டு வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் அறிவு இல்லையா? எத்தனை நாள் 5 நாள் வீட்டில் வச்சுக்கிறாங்களே, குழந்தைங்க வச்சுக்கிறான்ல அவன். அப்போனாச்சும் கொஞ்சமாக இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு யாருக்கா தெரியப்படுத்திருக்கணும்ல, யாருக்கா ஒருத்தருக்கு தெரியப்படுத்திருக்கணும்ல. இது இப்படி இருக்குது. எங்கே போனாலும் பாலியல் தொல்லை. மக்களை, பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே பயிற்சி எடுங்க. ஏன்னா சண்டை பயிற்சி அந்த காலத்தில் ராஜா ராணிகளுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் பயிற்சி தேவைப்படுது. ஏன்னு கேட்டால், அன்றைக்கி ஒரு பிள்ளை தனியாக வந்துட்டுருக்குது. அதில் 2-3 பேர் அந்த பிள்ளைய பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு அந்த பிள்ளை தனியாக வரவும் அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டானுங்க. 2-3 பேர் பிடிக்க வந்துட்டானுங்க. இவ்வளோக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு கராத்தை தெரிஞ்சிருக்குது. இந்த பிள்ளை கராத்தை தெரிஞ்ச உடனே பிடிச்சி வெளுத்து வாங்குது. எல்லாத்தையுமே அடித்து வெளுத்து வாங்குது. அவனுக்குனால ஜமாளிக்கவே முடியல. 4-5 பேர் வெளுத்து வாங்குவோம். தப்பிச்சா போயிட்டா, உயிர் தப்பிச்சா போயிட்டா ஓடி போயிட்டானுங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணு கராத்தை கற்றுறதுனால அந்த பிள்ளை அந்த நேரத்தில் அந்த பிள்ளை காக்கப்பட்டது. இது இவ்வளோ ஒரு சிசிடிவி பக்கத்தில் எங்கேயோ ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குது. அந்த பிள்ளைக்கு தெரியாது அது பதிவாயிருக்குதுன்னு. அந்த மாதிரி இப்போ மக்களை, நீங்கள் எங்கே போனாலும் ஏதோ ஒரு தொழில் இங்கே கற்றுக்காங்க. ஒரு சண்டை பயிற்சியோ, இல்லை கராத்தையோ, இல்லை ஏதோ கம்பு சண்டை, ஏதோ ஒரு சண்டை நீங்கள் கற்றுக்காங்க மக்களை. பிள்ளைங்களுக்கு, பொட்ட பிள்ளைகளுக்கு, மெயினாக பொட்ட பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி கட்டாயமாக கொடுங்க. 2வது, பெற்றவங்க பசங்களை வளர்க்குறீங்களா, அந்த பசங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி வளங்க மக்களை. ஏன்னு கேட்டால், ஒரு பெண்ணுன்றது தெய்வத்துக்கு சமம். சும்மா ஆறுங்களை கங்கா யமுனான்னு பேர் வச்சுட்டு இருந்தால் பத்தாது. ஆறுங்களுக்கு பேர், மலைங்களுக்கு பேர், அதுக்கு பேர், இந்த ஊர் பேர், அந்த நதிக்கு பேர், இந்த நதிக்கு பேர் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தால் பத்தாது. ஆனால் பெண்மையை அவங்க போற்றணும். பெண் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி கொன்னுனால அவனுக்கு என்ன கிடைக்கிது? நாட்டில் எங்கே பார்த்தாலும் பெண்கள் இந்தியாவில் அது ரொம்ப அநியாயம் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் தான். அதில் இந்த நார்த் இந்தியன் இருக்காங்களே, அது டாக்டராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு இறக்கி பசிக்கு ஏற அவ்வளோதான். முடிஞ்சா அது எல்லாத்தையும் முடித்து துவைச்சி துணியை புழிஞ்ச மாதிரி புழிஞ்சு தூக்கி வீசிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அது எல்லாம் எவ்வளோ செய்கிறது யார்? பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பசங்க, பெரிய பெரிய பணக்காரங்க விட்டு பசங்க எல்லாம் கொளுத்து போய் அலையிறானுங்க. எவனுக்குமே ஜாமான் இல்லாமல் ஜாமானை வெட்டி போடணும் மக்களை. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது. கோபம் நமக்கு வருது. ஏன்னா பெற்றவங்களுக்கு எப்படி நினச்சிக்காங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பிள்ளை இவ்வளோ வருஷம், 31 வருஷமாக அந்த பிள்ளை படித்து ஒரு வேலைக்கு வேலையிலேருந்து அந்த பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டு அந்த எப்படியாவது இன்னும் நம்ம ஒரு கோல்டு மெடலாவது வாங்கிடணும்னு சொல்லி அந்த பிள்ளை முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய இந்த நாசமாக போன நாய்ங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கையை என்ன பண்ணிட்டானுங்க, வீணாக்கிட்டானுங்க. அந்த பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த குடும்பத்துக்கு கனவுகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. என்ன இருக்குது அந்த பிள்ளைய கொண்டுட்டானுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு அவனுங்கனால. ஆனால் அவனை சிரிச்சிட்டு இருக்கிறானுங்கல்ல, தூக்கி என்ன பண்ணணும், இவனுங்க எல்லாத்தையும் ஜனங்க மத்தியில் தூக்கில் போடணும் மக்களை. அப்போ ஒருத்தர் 2 பேர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த தப்புகளும் தவறும் நடக்காது. இதேமாரி பாலியல் தன்மை கொடுமை செய்கிறவனுங்களை என்ன பண்ணணும், பொதுமக்கள் கையில் கொடுத்துடணும். நீங்கள் என்ன வேணாலும் அவனுங்களை பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல நல்ல போலீஸ்காரங்கள்லாம் இந்த இந்தியாவில் வரணும் மக்களை. தமிழ்நாட்டில் வரணும். தமிழ்நாட்டில் மிகவும் அதிகரிக்குது. நார்த் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொள்ளைகளும் பார்க்க நம்மளால் சகிக்க முடியல மக்களை. நல்ல நல்ல போலீஸ்காரங்கள்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தாங்க மக்களை. அவங்கெல்லாம் அப்பப்போ அடி பல்லுக்கு பல்லு கண்ணுக்குன்னு எல்லாம் தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்ததுனால குற்றங்கள் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வர போலீஸ்காரங்கெல்லாம் அது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ தான் அவங்களுக்கு குற்றங்களை பார்த்து அவங்களே சலிச்சு போயிட்டாங்க. அதனால் பொதுமக்கள் கையில் கொடுத்துருங்க. பாலியல் தொல்லை பண்ணுறான், வன்கொடுமை செய்கிறான்னா உடனே பொதுமக்கள் கையில் நீங்கள் அவனை ஒப்படைச்சிட்டிங்கனால எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்துக்குவாங்க மக்களை. தயவுசெய்து போலீஸ்கார அதிகாரிகளுக்கு நான் தெரியக்கொள்ளுவேன். ஒன்று பாலியல் தொல்லை பண்ணிவிட்டான், நான் அவனுக்கு வச்சு சோறு போட்டு 3 வேளையும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லாமே அவனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்து அப்புறம் வெளியே போய் நல்லா படிச்சுக்கணும். வெளியே வந்து நல்லாவா படிப்பான்? மறுபடியும் அதே தொழில் தான். எனக்கு ருசி கண்ட பூனை இல்லையா, அது மறுபடியும் அதை என்ன பண்ணும், அதையே தான் பண்ணும். அதனால் அவனை முடிச்சு கட்டிடணும். அப்போ தான் மறுபடியும் இந்த மாதிரி தொழில். ஏன்னா
ஏன் நானே இப்படி இருந்தேன், எங்கே பார்த்தாலும் இது காதில் இதையே தான் கேட்க வேண்டியதாக இருக்குது மக்களே. இதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்டனைகள் எப்படி இருந்துச்சு, மிகவும் கொடுமையாக இருந்துச்சு. விபச்சாரியை உடனே கத்தியை ரம்பத்தில் உட்கார வச்சு இது பண்ணுறானுங்க, 2 பேர் அறுக்குறானுங்க. இப்படி அநியாயமாக நிறைய அக்கிரமங்கள் நடந்துச்சு அந்த காலத்துலலாம். அதனால் எல்லாம் குற்றங்கள் கம்மியாக இருந்துச்சு. பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க. இப்போல்லாம் பாவமாவது இன்னொன்று ஆகுதுன்னு, பாவம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஜனங்க பழிச்சிட்டு இருக்கிறாங்க மக்களே. அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வந்து போலீஸ்காரங்க ஐயா அதிகாரிகளாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாரை பற்றி யாரோட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உடனே தண்டனைங்க அப்பப்போ கொடுக்கப்பட்டச்சுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகக்கூடாது, அங்கேயே வெளியிலே எல்லாம் முடிச்சிடணும் அவங்கள. அப்படி பண்ணியாச்சுன்னா கொஞ்சமாச்சும் பயம்ன்றது வரும் மக்களே.